இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள பைசன் காலமாடன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. கபடி விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பைசன் திரைப்படம் குறித்த ரசிகர்களின் விமர்சனம். பைசன் மூவி பார்க்க வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. எல்லாரும் நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நல்லாவே காட்டுது. படம் ரொம்ப நல்ல படம். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறவர்களும் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சு அவ்வளோதான் சொல்லிட்டு எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தா நல்லா மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பேக் ஆகக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்த எஃபெக்ட் கொடுத்தாவே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விட்டுருன்ற ஒரு கருத்தை இதில் வச்சுருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. பைசன் மூவிக்கு வந்திருந்தேன். படம் கருத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே தோல்வி அடையக்கூடாது. ஒரு கபடி வேறு ஒரு பிஸ்னஸோ ஏதோ இருந்தாலும் மனந்தளா இருந்தோமா கொஞ்சம் முன்னேறலாம். இப்போ நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துட்டோமா பின்னாடியே தான் இருக்கணும். முன்னாடி வரணும்னா இந்த பைசன் படம் ஒரு உதாரணம். துருவ் விக்ரம் இதே மாதிரி தான் பின்னாடி இருந்தார். வெறியாக அவரோட ஆட்டிடியூடை வச்சு எல்லாத்துக்கும் முன்னேறித்து இந்த படம் எடுத்துருக்குறாங்க. மாரி செல்வராஜோட கான்செப்ட் எப்பயுமே மையப்படுத்தியே தான் இருக்கும். ஒரு மேன்மையான இதை காட்டிகிட்டே இருப்பார். அந்த விதத்தில் பைசன் படத்தும் ஒரு நல்ல இதாக இருக்குது. அவரோட படமே நல்ல கான்செப்டோடு தான் எடுத்துகிட்டு இருக்காரு எல்லாமே. பைசன் மூவியில் துருவ் விக்ரமுக்கு மெயின் கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் சிட்டி லைஃப்பில் இருந்தவர் வில்லேஜ் கான்செப்ட்டுக்கு அப்படியே அந்த கட்டுக்கோப்பான உடல், நல்லா ஒர்க் அவுட் போட்டு நல்லா பாடி பில்ட் பண்ணி கபடி கரெக்டாக பிளேயர் மாதிரியே இருக்கார். ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ரியலாக இருக்கார். இப்போ ஒரு பிளேயர் ரியலாக எந்த விதத்தில் எவ்வளோ கபடியில் எஃபெக்ட் போட்டிருப்பாரோ அதே மாதிரி இவரும் ரியலாகவே பண்ணியிருக்காரு. எந்த குறையும் இல்லை. கதை களத்துக்கு ஒன்றி போயிருக்குது. தீபாவளி சிறப்பாக இருக்கும். எல்லோரும் நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலி படம் பார்க்க வந்தால் துருவ் விக்ரமோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவர் எந்த படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். அதனால் இன்றைக்கி பார்க்க வந்தேன். படம் நல்லாயிருக்கு. பைசன் படம் ஒரு கபடி முன்னிறுத்தி இந்த படம் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவரோட படம் வெற்றி அடையுதோ தோல்வி அடையுதோ அதை விட அவர் ஆட்டிடியூட் பிடிக்கும். அதனால் பார்க்க வந்த படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். மாரி செல்வராஜ் நிறையா படம் எடுத்திருக்கிறாரு. எல்லா படத்துலையும் சமூகத்துக்கு ஏதோ ஒரு கருத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு படத்துலையுமே ஏதோ ஒரு முக்கியமானது ஏதோ ஒன்று சொல்லணும். அதுக்கோசரமே படம் நல்ல படமாக எடுப்பார். இதுலேயும் அப்படி தான் கபடி முன்னிறுத்தி இந்த படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். தீபாவளி எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. படத்தை பார்த்து நல்லா கொண்டாடுங்க. நன்றி. இன்றைக்கி துருவ் விக்ரம் நடித்த பைசன் படத்தை பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. 1990 படம் நடக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இதில் அவர் கபடி வீரராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். பசுபதி அவங்க அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார்போட்டா படத்துலேயே ரொம்ப நல்லா வாத்தியாராக நடிச்சிருப்பார். அதே போல் இந்த படத்துலையும் பின்னி படத்தில் எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் அமீரும் நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படம் மொத்தமாகவே ஒரு கபடி வீரர்களோட வாழ்க்கையை பற்றி அதோட பிரதிபலிப்பாக இருக்குது. மாரி செல்வராஜ் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி துருவ் விக்ரம் நடித்த படம் பைசன் படம் பார்க்க வந்தேங்க. மாரி செல்வராஜ் மாமன்னன் எடுத்த அப்படிங்க கதை பார்த்தீங்களா, அவர் எடுத்த கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. இது கபடி மையமாக எல்லா விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்கா அப்படிங்க. இந்த ஆண்டுக்கான இந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.